அப்பா எங்கப்பா போயிட்டு வந்த? அட ஏமா கேட்குற, நேற்று வக்கீலாண்ட போனேன். மாதம் வக்கீலாண்ட போய் வரேன். நேற்று என்னமா சொன்ன அந்த வக்கீல, இன்னைக்கு வா முடிச்சிருந்தா அதுக்கோசம் நேற்று போய் நிற்கிறமா, கோட்டணமான்னு கை கட்டி நிற்கிறமா. அவன் வரான் போகிறான் போயிட்டு நம்ம வீட்டு பண்ணது நம்மளே பெரிய போகிற தள்ளி உட்காருன்றான். நானும் எவ்வளோ சர்ச்சின்னு உட்காந்தம்மா, நேற்று கூட கிடைக்கலம்மா. என்னப்பா சொன்ன நீ வக்கீலாண்ட? என்னம்மா சொன்னேன், எவ்வளோ ஆனாலும் பரவாயில்ல சார், எப்படியாவது பிரச்சனை முடிச்சு விடுங்க சார், நிம்மதியாக இருக்கணும் கேட்டது தப்பாம்மா? இதான் பிரச்சனையே. ஏமா வக்கீல் கிட்ட டாக்டர் கிட்டயே காசு இருக்கு உண்மையை சொல்லாமா? நம்ம பிரச்சனையே சொல்லலாம், ஆனா காசு இருக்கு உண்மையை சொன்னா 2 பேரும் கரைக்கத்தான் பார்ப்பாங்க. அதுதான்மா நான் எவ்வளோ சொன்னம்மா. இப்போ கூட கேட்குறாரு, இந்த கோட்டை முடியாது அடுத்த வாரத்தில் எடுத்து கொடுத்துட்றேன், அதுக்கு பணம் எடுத்தான்றாமா. போனவன் 10,000 கொடுத்தம்மா. இது கிட்டத்தட்ட இது வரைக்கும் பார்த்தா அந்த இடத்துடைய வேல்யூவே பார்த்தா நீங்கள் சட்டி நிலம் வாங்கியிருந்தா கூட நீங்கள் 50,000 இருக்காதம்மா. நான் பணமே 1 லட்சம் செலவு பண்ணிட்டேம்மா. இனிமேட்டு எதுக்கு மாதிரி புரிஞ்சுதா? வக்கீல் காசு இருக்கு உண்மையை சொல்லக்கூடாதுன்னு. ஆனால் எல்லா வக்கீலும் இப்படி இருப்பான்னு எதிர்பார்க்கலாம். எல்லாரும் பார்த்தா மாற்றி எல்லாம் ஒருத்தர் வாங்கலாம் அப்படிதாம்மா இருக்கிறாங்க. என் பணம் ஃபுல்லாக போச்சுமா. இப்போ என்ன பண்ண போகிறேன், நிம்மதியாக போய் அவங்க காலையிலே வீந்து அவங்க கேட்கறது கொடுத்துட்டு முதல்ல செஞ்சுதான் உனக்கு 1 லட்சம் நஷ்டமா இருக்காதுல்ல? ஏமா பட்டதான் தெரியுது, நான் என்ன பண்ணுறது, என் நிலமை அவ்வளோதான். நம்ம நிலைமை புரிஞ்சுக்கின்னு நம்மளை முளைக்காரிக்கிறாங்க வக்கீலுங்க, என்ன பண்ணுறதும்மா? சரிம்மா, நீ தப்பு பண்ண மாட்டேன், நான் பார்த்துக்கிறேன்.